இப்போ விஜய் பின்னால் வந்து இபிஎஸ் பிஜேபிலாம் போகிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா டெஃபினட்டாக அவரோட கிராக்கியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ விஜய் வந்து இபிஎஸ்ஸே வந்து பேசியிருக்காரு அவர்கிட்ட டைரெக்டாக. அப்படின்னும் போது டெஃபினட்டாக கேட்ப சீட் நிறையா கேட்பார் அவர். அண்ணாமலையின் கடின உழைப்பை வீணடிக்கும் பாஜக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்ணாமலையை வந்து சைட்லைன் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வந்து பாஜக டிவிக்கே வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க. வா 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 கூட்டணிக்கு வா வான்றாங்க. இதுக்கு முந்தையே பார்த்தோம்னா தமிழேசியே வந்து கவிதையெல்லாம் எழுதி ஆவுன்னு பாராட்டினாங்க. அவர் என்ன ஃபாசிசம் கீசிசம் பேசிட்டு போயிட்டார் அவர். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தோம்னா விஜயே வந்து நில குலைஞ்சி போயிருந்தார். என்ன கேட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த கட்சி. ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர் யாருமே கிடையாது. விஜய் தான் மெயின், ப்ளஸ் புஷி ஆனந்த், ப்ளஸ் நம்ம ஆதவர்ஜனா இவங்க தான் இருக்காங்க. வழி யாருமே ஃபேமஸ் லீடர்ஸ் யாருமே கிடையாது. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண அளவுக்கு யாருமே கிடையாது. விஜயமே வந்து பார்த்தோம்னா நடந்த உடனே வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸுக்கு போயிட்டார் அவர். அவருமே வந்து அங்கே தங்கி இருந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவுமே உணர்வுமே இல்லை. ஒரு உண்மையான ஒரு அரசியல் தெரிஞ்சவர்னு பார்த்தோம்னா அங்கேயே இருந்து எங்கேயா நாமக்கல்லே எங்கேயா ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்கேயே அடுத்த நாள் போய் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து நல்ல ஒரு அரசியல்வாதின்னா அதான் பண்ணியிருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி. அதை வந்து பண்ணாமல் வந்து அவர் வீட்டில் போய் இப்போ பணியரில் போய் இது முடங்கிட்டார் அவர். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காவல்துறையை வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருந்தது அவங்கள. ஸோ அப்படிங்கிற போது அவரே வந்து வீக் நிலைமையில தான் இருந்தார் அவருமே பார்த்தோம்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடந்த பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இப்போ திடீர்னு இவங்கெல்லாம் போய் வா 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 வான்னு கூப்பிடும்போது பார்த்தோம்னா அவருக்கே வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும் அவர் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு போல இருக்குது நமக்கு, நம்மளை அதெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அவருமே இப்போ திடீர்னு அரசியல் கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு அவருக்கு. இப்போ எடப்பாடியுமே போய் நேரில் போய் ஃபோனில் போய் பேசியிருக்காரு. ஸோ அது வந்து அதான் ஒரு பெரிய தவறு பண்ணுறாரோ எடப்பாடின்னு தோணுது. ஏன்னா வந்து யூ டோன்ட் நெகோஷியேட் வித் அன்லிமிட்டட் அத்தாரிட்டியே சொல்லுவாங்க அரசியலில். எதுலேயும் எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து யூ டோன்ட் நெகோஷியேட் வித் அன்லிமிட்டட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கில சொற்றொடர்றது. ஸோ அதாவது ஒரு இதுவே இல்லாமல் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எந்த விதமான ஃபுல் கண்ட்ரோல் இல்லை அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிட்டு ஓகே நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், திரும்பி I'll get back to you அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் சாமர்த்தியமான செயல்பாடு. இப்போ இபிஎஸ்ஸே போய் நேரில் போய் பேசிட்டாரு, இப்போ ஃபோனில் போய் பேசிட்டாரு அப்படின் போது விஜய்க்கு வந்து தான் வந்து ஒரு பெரிய இதுன்ற மாதிரி ஆகிடும். அது வந்து அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையானே தெரில, நமக்கு டவுட்டாக இருக்குது எடப்பாடிக்கு. ஸோ இப்போ இது மாதிரி பண்ணதுனால வந்து இவங்களோட இது வந்து குறைஞ்சி போய்டுறது, பார்கெனிங் பவர் வந்து குறையுது. இப்போ பேசினதுனால பார்த்தோம்னா எப்படியா நான் இப்போ இபிஎஸோட இது என்ன மாதிரி இப்படி பேசணும் நம்ம நைஸாக வந்து சைட்லைன் பண்ணிடலாம் பிஜேபின்னு நினைக்கிறாரு அவர். அங்கே தான் வந்து அவரும் தவறு பண்ணுறாரு அவர். இப்போ விஜய் நிறையா சீட்டு கேட்பார் மறுபடியும். இப்போ அவர் ஏற்கனவே வந்து டெப்டி சிஎம் அது இதுன்னு கேட்டு தான் இவங்க வந்து இது பண்ணல. இப்போ இது வந்து அப்போ வந்து இருக்க நெகோசியேஷன் வந்து முறிஞ்சுது. இப்போ மறுபடியும் வந்து எனக்கு வந்து கிவ் மீ மோர் சீட்ஸ் தன் பிஜேபியும் பாரு. அதையுமே பிஜேபி ஒத்துக்குன்னு தான் தோணுது இப்போதைக்கு பார்த்தோன்னா. அவங்க நிலைமை வந்து அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா தாங்க பெரிய தேசிய கட்சிங்கிறது மறந்து போயிட்டாங்க அவங்க. அண்ணாமலை வந்து பாடுபட்டு வந்து கட்சி எப்படிலாம் வளர்த்தாரு அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்காமல் இவங்களே போய் விழுறதை பார்க்கும்போது எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. ஆல்ரெடியே வந்து பிஜேபி போய் வீழ்ந்தாங்க இபிஎஸ் கிட்ட போயிட்டு தேவையே இல்லாமல். இப்போ ஏடிஎம்கேவே வீக்காக இருக்குது அப்படின்னும் போது இப்போ அடுத்தது ஏடிஎம்கே நான் இன்னும் வீக்கு தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு போய் இவங்க காலில் போய் விழுறாங்கன்னு தோணுது. டிவிகே காலில் போய் அவருமே வந்து பார்த்தோம்னா அவங்களும் பெரிய பிரச்சனையில் தான் இருக்குங்க. இப்போ ஏன்னா டிஎம்கே வந்து போட்டு தாக்கிட்டு இருக்காங்க, கீஸ்லாம் போட்டு. அப்படின்னும் போது இப்போ ஆசதா கர்க் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் பெரிய ஆஃபீஸர், அவர் கும்பகோணம் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்காரு. அவர் பெரிய பெரிய வழக்குகள்லாம் சந்திச்சிருக்கார் அவர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ரியலி ஆனஸ்ட் மேன் ஆஃப் கிரேட் இன்டெகிரிட்டி அவர். அப்படிங்கிற போது அவரை வந்து கரெக்டாக வந்து கோர்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ சிபிஐ என்கொயரின்னு வந்ததுன்னா வந்து திமுக நெருக்கடி கொடுக்கலாம் அப்படியே டிஎம்கே வந்து பயந்து போயிருக்காங்க அவங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பொறுத்திருந்த வெயிட் அண்ட் எப்பவுமே பாலிடிக்ஸில் வந்து வெயிட் அண்ட் கேம் தான், வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணுமே ஒழிய சும்மா போய் நம்மளே போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கானே தெரியல. நம்ம வந்து நிறையா ஓட்டு, ஏன்னா விஜயோட ஓட்டு வந்து எவ்வளோ தெரியாது, யாருக்குமே தெரியாது, சும்மா சொல்கிறாங்களே வழி எவ்வளோ ஓட்டு போடுவாங்கங்கிறது இருக்குது. கடைசியாக படம் வந்த குஷி வந்து ரிலீஸ் வந்து ஓடவே இல்லை. ஏன்னா பொலிட்டீஷியன் அப்படிங்கும் போது மக்களோட இதுவை வந்து டேஸ்ட்டும் வந்து மாறுது. இப்போ எல்லாருமே படம் பார்ப்பாங்களான்னு தெரியாது நமக்கு. அதே மாதிரி இப்போ பாலிடிக்ஸ்னு வந்தப்புறம் வந்து எல்லோரும் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது நமக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இவங்க போய் நேராக போய் வேண்டாங்கன்னு தோணுது. விஜய்க்கு அவரோட கிராக்கியை வந்து ஏற்றி விட்டாங்க. இன்னும் நடக்க போகுதுன்னு பார்க்கணும் நம்ம. ஜெய்ஹிந்த். வணக்கங்க. இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க, இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கே தான் 2,20,000 சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாற்றிட்டாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்கே பாருங்கள் அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து, மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும். அவ்வளோ கட்டியாச்சு. அதனால் இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.